இந்த நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத பகுதியை நாம் ஒரு நிமிஷம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனம் 24 26 வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார் என்பதை நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி நாளுடைய பிரசங்கத்திற்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனை, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலும் இந்த 17ஆம் அதிகாரத்திலிருந்து அருமையான சத்தியங்களை நாங்கள் சில வாரங்களாக கற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு உதவி வருகிறீர். நீர் பிதாவை நோக்கி இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஏறெடுத்த விண்ணப்பங்களை நாங்கள் பார்க்கிறோம். அதிலிருந்து ஆழமாக அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறேன். இன்றைக்கும் கூட நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள போகிற சத்தியத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நாங்கள் அதில் ருசிக்கவும், நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை சரியாக வாழவும் இந்த வசனங்கள் எங்களுக்கு உதவட்டும். பரிசுத்த ஆவியானவர் அந்த விதத்திலே இந்த வார்த்தையை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய கரத்திலேயே தாழ்த்தி வருகிறோம். நீரே பொறுப்பு. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. யோவான் எழுதின சுவிசேஷத்துல இந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம் இல்லைங்களா? இன்றையோடு இந்த 17ஆம் அதிகாரத்தை நாம் நிறைவு செய்து இனி வருகிற வாரத்துல 18ஆம் அதிகாரத்துக்குள் நாம் கடந்து போவோம். இந்த 17ஆம் அதிகாரத்தை மட்டும் நாம் நிறைவு செய்யவில்லை. நாம் ஏற்கனவே பார்த்தது போல 13 17 வரைக்கும் இருக்கிற அதிகாரத்துல இயேசு தம்முடையவர்களோடு பேசி கொண்டிருந்த அருமையான காரியம் இப்பொழுது நிறைவு பெறுகிறது. இனி அடுத்த அதிகாரத்திலிருந்து அவர்கள் கெச்சமனே தோட்டத்திற்கு கடந்து போக போகிறார்கள். அங்க இயேசு காட்டி கொடுக்கப்படுக போகிறார். அநேக பாடுகளை பட போகிறார். சிலுவைக்கு போக போகிறார். அதற்கப்புறம் 3ஆம் நாள் உயிர்த்தெழ போகிறார். அவர் மகிமைக்கு ஏறெடுக்கப்பட்டு போக போகிறதையெல்லாம் நம்ம பார்க்க. இப்போ தம்முடையவர்களோடு ரொம்ப நெருக்கமாக அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டிருந்த அந்த காரியத்தினுடைய இறுதி பகுதிக்கு நாம வந்திருக்கோம். ஒரு பெரிய நீண்ட பிரசங்கம், இருதயபூர்வமாக அநேக காரியங்களை ஆண்டவர் தம்முடையவர்களோடு பேசுகிறார் இல்லைங்களா? இந்த நித்திய மீட்பு, அதற்காக குமாரன் இந்த உலகத்துக்கு வந்தது இல்லைங்களா? அதையெல்லாம் அழகாக பேசி தொடர்ந்து அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்துல வாழ வேண்டிய வாழ்க்கை, அவர்கள் மூலமாய் சபை ஸ்தாபிக்கப்பட வேண்டியது, அவர்கள் அநேக உபத்திரவங்களை அனுபவிப்பது, அப்படி அவங்களை அனுபவித்தாலும் கூட அவர்கள் மத்தியில பரிசுத்த ஆவியின் ஊடாக தொடர்ந்து குமாரன் இருந்து அவர்களை நடத்த போகிற காரியம், இப்படி பல விஷயங்களை இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே வருகிறார். இப்பொழுது ஜெபத்தையும் ஏறெடுத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அவர்களுக்காக ஜெபிக்கிறார். அவ்வளவு அர்த்தம் நிறைந்த ஜெபமாக மற்ற வேத பகுதிகளிலிருந்து இது தனித்துவமாக காணப்படுகிறதாக, அதாவது மற்ற சுவிசேஷங்கள்ல இவ்வளவு விரிவாக இந்த ஜெபத்தை குறித்து நமக்கு சொல்லப்படலை. யோவான் பரிசுத்த ஆவியின் துணையோடு இந்த அதிகாரத்தை எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான காரியங்கள் இதுல சொல்லப்படுகிறது. இப்ப நாம இந்த அதிகாரத்தினுடைய முடிவுக்கு வரப்போகிறோம் இல்லைங்களா? அதை நம்ம நினைவில் கொண்டு இந்த நாளினுடைய சத்தியத்தை நாம் சிந்திப்போம். இந்த ஜெபத்தை நம்ம சுருக்கமாக பார்ப்போம். மறுபடியும் ஒரு முறை இந்த 26 வசனங்களுடைய அந்த ஒரு வரைபடம் போல அது என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்ப்போம். ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்த்து ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டு வந்துட்டோம். இன்னையோடு இது கடைசியாக இந்த 17ஆம் அதிகாரத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம் இல்லைங்களா? அது நம்முடைய மனதுல எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு காரியம் இல்லையா? சரி, இது மொத்தம் 26 வசனங்களை கொண்ட அதிகாரமாக இந்த 17ஆம் அதிகாரம் இருக்கிறது.
அதுல முதல் 5 வசனத்துல இயேசு தம்முடைய மகிமைக்காக ஜெபிக்கிறார். அதாவது அவர் உயர்த்தப்பட வேண்டும் இல்லைங்களா? என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ அது நிறைவு பெற போகிறது. பிதா அவரை அந்த சிலுவையின் பாடின் நேரங்கள்ல அவரோடு இருந்து அவரை நடத்தி அதற்கு பின்பாக அவரை உயிரோடு எழுப்பி பிதாவின் வலது வாரிசுகள் நிறுத்த வேண்டும் இல்லைங்களா? அப்போ அப்படி நிறுத்துகிற பொழுதே அந்த மீட்பு அங்கீகரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது மீட்புக்காக அவர் செய்த விஷயங்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. அவர் மூலமாக மனிதனுக்கு ரட்சிப்பு வருகிறதை எல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ தன்னுடைய மகிமைப்படுத்தலுக்காக இயேசு கிறிஸ்து அங்க முதல் 5 வசனங்கள்ல ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக நாம் பார்க்கிற அதாவது 6ஆம் வசனத்துல இருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா தமக்கு சொந்தமானவர்களுக்காக தம்முடையவர்களுக்காக இயேசு கிறிஸ்து செய்கிற வேண்டுதல்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த வேண்டுதல்கள் இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக செய்கிற அந்த வேண்டுதல்களை நாம் 2ஆக பிரித்து பார்க்கலாம் என்று சொல்லி பார்த்தோம். 6ல இருந்து 10 வரைக்கும் நம்ம பார்த்தா அவர் தம்முடையவர்களுக்காக செய்கிற அந்த பொதுவான அறிமுகப்படுத்துகிற விண்ணப்பத்தை நாம் பார்க்க முடியும். அவர் யாருக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லியும், ஏன் அவர்களுடைய வசனத்தை கைக்கொண்டார்கள் என்பதையும் சொல்லியும், ஏன் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாம் அதுல சொல்றத நம்ம பார்க்க முடியும். அதற்கு பின்பதாக 11ல இருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா தம்முடையவர்களுக்காக இயேசு செய்கிற விண்ணப்பம் இல்லைங்களா? அதுல 4 குறிப்பிட்ட விண்ணப்பங்களை அதுல நமக்கு பார்க்க முடியும் இல்லைங்களா? 11ல இருந்து 26 வரைக்கும் 4 குறிப்பிட்ட விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக வைக்கிறார். ஒன்று, அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறதை நாம் பார்க்கிறோம். பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறாரு. அதுக்கப்புறம் பரிசுத்தமாகுதலுக்காக ஜெபிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கள் ஒன்றாய் இருப்பதற்காக ஜெபிக்கிறார் இல்லைங்களா? இப்படி 3 விண்ணப்பங்களை அதுல நம்ம பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 4வது விண்ணப்பமாக 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறதை நாம பார்க்க போகிறோம் இல்லைங்களா? இதை பார்த்து நாம் இன்றைக்கு இந்த 17ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்ய போகிறோம். ஆகவே கவனத்தோடு இருந்து இந்த செய்தியை கேளுங்க. ரொம்ப முக்கியமான பகுதி இல்லைங்களா? சரி, 24ஆம் வசனத்தை பார்க்கலாம். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன் என்கிறார் இல்லைங்களா? பாருங்க, இந்த வசனத்துல சொல்றாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்றார். இது இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக செய்த 4வது குறிப்பிட்ட விண்ணப்பமாக இருக்கிறது. அதாவது கடைசி விண்ணப்பமாக, அந்த 4ல இது கடைசி விண்ணப்பமாக வருகிறது. என்ன அவர் ஆண்டவர் ஜெபிக்கிறார்? இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி என்ன ஜெபிக்கிறார்? விசுவாசிகளுடைய மகிமைப்படுத்தலுக்காக இங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய மகிமை அடைதலுக்காக மகிமைப்படுத்தலுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். அதாவது எல்லா விசுவாசிகளும் தேவனுடைய பிரசன்னத்துல வந்து சேர்றதுக்கும் அவருடைய மகிமையை காண்பதற்குமாக அவர் ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அதாவது நாம் பரலோகத்தை அடைவதற்கு மகிமைப்படுத்தப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து இங்க ஜெபிக்கிறார் இல்லைங்களா? இந்த ஜெபத்தை நம்ம ரொம்ப கவனமா பார்த்தோம்னு சொன்னா ஒரு அருமையான ஒழுங்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது வரைக்கும் இயேசு கிறிஸ்து செய்த ஜெபம் இல்லைங்களா? அந்த 4 குறிப்பிட்ட விண்ணப்பங்களையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு அருமையான ஒழுங்கு, ஒரு நேர்த்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட விண்ணப்பத்தை இங்க வைக்கிற பொழுது முதலாவது அவர் வைக்கிற விண்ணப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, தம்முடையவர்கள் தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் இல்லைங்களா? ஏன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு பிதாவை நோக்கி, நான் உம்மிடத்தில் வருகிறேன், ஆனா இவர்களோ உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல, ஆகவே உலகம் இவர்களை பகைக்கிறது அப்படின்னு சொல்ற. இப்ப சொல்றாரு இயேசு கிறிஸ்து, நான் நீர் அனுப்பின காரியமாக வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். நீ சிலுவைக்கு போய் மரித்து உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்து அதற்கு பின்பதாக அவர் அங்க போக போறார், பரலோகத்துக்கு போக போறார். ஆனா சீசர்கள் இப்போ இங்க இருக்க போறாங்க இல்லைங்களா? தம்முடையவர்கள் இங்க இருக்க போறாங்க.
இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உலகம் பாவத்தினால் கரைபட்டதாக இருக்கு. மனிதனுடைய சிந்தனைகள் பாவத்தினால் கரைபட்டதாக இருக்கிறது. ஆகவே இங்க அவர்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. ஏன்? அவர்கள் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவர்களுடைய வார்த்தையின்படி நடக்கிற பொழுது அவர்களுக்கு இந்த உலகத்துல அநேக உபத்திரவங்கள் உண்டாகும். இல்லைங்களா? ஆண்டவர் ஜெபம் பண்றாரு, அவர்களை தீமையினின்று காத்து கொள்ளும் ஜெபம் பண்றாரு. இப்ப விசுவாசிகளுக்காக இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த உலகம் கோணலும் மாறுபாடும் ஆனது. இந்த உலகத்திலே அவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது இல்லைங்களா? ஆகவே அப்படி வாழுகிற பொழுது அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லைங்களா? தீமையில் நின்று பாதுகாக்கப்பட வேண்டியது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து பரமண்டலங்கள் ஜெபத்துல சொல்லி கொடுக்குற பொழுதும் சொல்லி கொடுக்குறாரு இல்லைங்களா? எங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமையை நின்று காத்து ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இயேசு செய்த ஜெபத்தையே இங்க சொல்றாரு இல்லைங்களா? அப்போ முதலாவது அது ஜெபம் பண்றார். ரெண்டாவது அவர்களுடைய பரிசுத்தமாகுதல், நம்முடைய பரிசுத்தமாகுதலுக்காக சொல்றார் ஜெபிக்கிறார் இல்லைங்களா? பரிசுத்தமாகுதலுக்காக ஜெபிக்கிறார் ரெண்டாவது. ஏன்னா இந்த உலகத்துல அவர்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துல வளர வேண்டியது அவசியம் இல்லைங்களா? சான்டிபிகேஷன் பாக்குறோம் இல்லையா? பரிசுத்தமாகுதல்ல பாவத்தை அழித்தொழித்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் வளர்ந்து குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன்னேற வேண்டியது அவசியம். அடுத்த கட்டமாக ஆண்டவர் ஜெபிக்கிறார், உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்றார். அப்ப பரிசுத்தமாகுதல் எப்படி நடக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக. இப்ப பாருங்க, சபையில சத்தியங்கள்லாம் போதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் விசுவாசிகள் ஆவிக்குரிய விருத்தி அடைந்து வளர்ந்து ஒவ்வொரு நாளும் தேவன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக வளர்ந்து போகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வேத சத்தியத்தின் மூலமாக தொடர்ந்து அதை செய்து கொண்டு வருகிறார். அதுக்காக ஜெபிக்கிறார் இல்லைங்களா? அவர்களை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு ஜெபம் பண்றார் ஒரு நாள். மூன்றாவது அவர்கள் ஒன்றா இருக்கணும்னு ஜெபம் பண்றார் இல்லைங்களா? விசுவாசிகளுடைய ஒருமைப்பாட்டுக்காக ஜெபிக்கிறார். இந்த உலகத்துல இருந்து அவர்கள் வேறுபடுத்தி எடுக்கப்பட்டிருக்கிறார். சபைன்றது வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பக்கம் உலகம், இந்த பக்கம் சபை இல்லைங்களா? சபை மக்கள். இப்போ அவர்கள் ஒற்றுமையாக இருந்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அவர்கள் ஒற்றுமையாக அவர்களுக்குள்ள சண்டையிடாமல் அவர்களுக்குள்ள எந்த பிளவும் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிற பொழுது இவர்களை ரட்சிக்கிறதற்காக பிதா குமாரனை அனுப்பினார் அப்படிங்கிறது இந்த உலகம் குமாரனுடைய பணியை அறிந்து கொள்ளும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு இல்லைங்களா? அதே அந்த பகுதியில சொல்றாரு. பவுலும் அதைத்தான் சொல்றாரு, பிலிப்பியர்ல சொல்றாரு. நீங்க கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. எல்லாம் ஒரே மனமாய் ஏக இருதயத்தோடு சுவிசேஷத்தை அறிவிங்கள் அப்படின்னு சொல்ற. எனக்கு உண்டான அதே உத்தரவு உங்களுக்கும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒரு மனதுக்காக ஜெபிக்கிறார் பாருங்க. விசுவாசிகளுடைய பாதுகாப்புக்கு, அதுக்கப்புறம் அவங்க பரிசுத்தமாகுதலுக்கு, அதுக்கப்புறம் அவங்க ஒரு மனதிற்கு ஐக்கியத்தை நாடி அவர்கள் ஒன்றா இருப்பதற்கு, ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்து இருப்பதற்கு. அடுத்தது இப்ப வராரு அவங்களுடைய மகிமைப்படுத்துறதுக்கு இல்லைங்களா? அவங்க பரலோகத்துல நான் எங்க இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு இருக்கும்படி நான் விரும்புகிறேன்னு சொல்றேன் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதாவது அந்த மகிமை அப்படிங்கிறது, மகிமைப்படுத்தல், அந்த மகிமை அப்படிங்கிறது ரட்சிப்பின் செயல்முறையில இறுதியான கட்டம்னு சொல்லலாம். இறுதி கட்டம் இல்லைங்களா? பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 29, 30 வசனம் பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி இங்க சொல்றத நம்ம பார்க்கலாம். இங்க இந்த ரட்சிப்பினுடைய கிருபைகளை இங்க பவுல் சொல்றாரு. அதுல 3 கிருபைகளை இங்க நமக்கு வேதம் காட்டி கொடுக்குது. என்ன? அழைப்பு, நீதிமானாகுதல், மகிமைப்படுத்தல் அங்க நமக்கு சொல்லப்படுது இல்லைங்களா? எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனா இதுக்குள்ள அநேக கிருபைகள் இருக்கிறத நம்ம வேதத்தினுடைய எல்லா பகுதியில் வாசிக்கும் போது தெரியும். அழைப்பு, மறுபிறப்பு, மனமாற்றம், விசுவாசம், மனம் திரும்புதல், இல்ல
புத்திர சுவிகாரம், இதெல்லாம் நம்ம அதுக்குள்ள பார்க்க முடியும். பரிசுத்தமாகுதலை பார்க்க முடியும். பரிசுத்தவானின் விடாமுயற்சியை பார்க்க முடியும். இதெல்லாம் நமக்கு அருமையாக வேதத்துல ரட்சிப்புக்குள்ள இருக்கிற கிருபைகளை சொல்லுகிறது. இதுல 3 காரியங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த 3க்கு இடையில இருக்கிற காரியங்களை எல்லாம் வேதம் சொல்லுது. அப்ப இது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அந்த ரட்சிப்புக்குள்ள என்ன நிகழுகிறது அப்படிங்கிறத அருமையாக சொல்லுகிறது. அழைப்பு, தேவன் தம்முடைய சுவிசேஷத்தின் மூலமாக ஜனங்களை ரசிக்கிற எஃபெக்டிவல் காலிங் கொடுத்து தம்முடையவர்களை திப்பு உறுதியான அழைப்பின் மூலம் அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது தவிர்க்க முடியாத அழைப்பின் மூலம் அழைக்கிறாரு. இயேசு கிறிஸ்துடைய நீதியை அவர்கள் மேல் வைத்தவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார். அதுபோல மகிமைப்படுத்தலை பத்தி சொல்லும்போது அது கடைசி நிலையை காட்டுது இல்லைங்களா? அவர்கள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தை குறித்து இது சொல்லுகிறது இல்லைங்களா? அப்போ இங்க இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தலுக்காக ஜெபிக்கிறார். நான் எங்க இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்றார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள மகிமை அடைதலை பத்தி இங்க பேசுறார். இந்த மகிமை அடைத்தலை பத்தி நாம் கொஞ்சம் நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது இல்லைங்களா? உதாரணத்திற்கு மரணத்தை நாம் பார்க்கிறோம். விசுவாசிகளுடைய மரணத்தை பார்க்கிறோம். நாம் மரணம் அடைந்த உடனேயே தேவனுடைய சமூகத்துக்கு போகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை பத்தி செய்திகள்லாம் கேட்கிறோம். இதெல்லாம் கேட்டதை வச்சுட்டு மகிமை அடைதல் என்று சொன்னாலே நாம் இறப்பதுதான் மகிமை அடைதல் என்று நினைக்க கூடாது. அது வேறு, இது வேறு. நல்லா கவனமா கேட்கணும். மகிமை அடைதல் என்பது வேறு, நாம் விசுவாசியினுடைய மரணம் என்பது வேறு. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சிலர் கேள்வி வரும் இல்லையா? உதாரணத்துக்கு, நாம் மரித்த உடனேயே தேவ சமூகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறோம், நம்முடைய ஆத்மா அவருடைய சமூகத்துல இளைப்பாறும்படி போகிறது என்று சொல்லுகிற பொழுது, அதற்கு பின்னாடி ஒரு நாள் ஏன் இயேசு கிறிஸ்து வர வேண்டும், நம்முடைய சரீரம் உயிர்த்தள வேண்டும், இப்படி எல்லாம் கேள்வி வரும். பாருங்க, நம்ம சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருகிற பொழுது நம்முடைய ஆத்மா, பரலோகத்துல இருக்கிற இளைப்பாரி கொண்டு இருக்கிற ஆத்மா மறுபடியுமாக நம்முடைய சரீரத்துல இணைக்கப்பட்டு உயிரடைந்து மறுபடியுமாக ஆண்டவரோடு கூட இருக்கும்படி போகும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவரோடு வாழும்படி போகும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? பாருங்க, போகும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படி போகும் என்று சொன்னா நாம தான் இளைப்பாரி கொண்டு இருப்போமே, மறுபடியும் இப்படி இந்த சரீரத்தோடு ஆத்மா இணைக்கப்பட்டு உயிர் தெளிந்து போக வேண்டியதனுடைய அவசியம் என்ன? அது ரொம்ப தெளிவா நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? இப்போ மகிமை அடைதல் என்பது வேறு, நாம் நம்முடைய மரணத்தின் மூலமாக நாம் தேவனிடத்தில் போகிறது என்பது வேறு. இதை பற்றி தெளிவான புரிதல் நமக்கு இருந்தாலே ஒழிய அந்த காரியத்துல நாம அதிக கவனம் செலுத்த மாட்டோம் இல்லைங்களா? மகிமை அடைதல், இயேசுவினுடைய 2ஆம் வருகை குறித்து நம்முடைய சிந்தனை ரொம்ப குறுகினதா போயிடும் இல்லைங்களா? நம்ம மறிக்க போறோம், நம்ம மறிச்சிட்டா நம்முடைய கண்ணீர், கவலை, கஷ்டம் எல்லாம் போயிடும், நம்ம ஆண்டவரோட போயிடும் அப்படின்னு நம்முடைய மரணத்துல போக்கஸ் பண்றதுல நம்ம செலுத்துவோமே தவிர நம்முடைய சிந்தனையை இயேசுனுடைய வருகையில செலுத்த மாட்டோம் இல்லைங்களா? இந்த மகிமை அடைதலை பத்தின புரிதல் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். ஆகவே ரொம்ப கவனத்தோடு கூட நாம் இதை கொஞ்சம் சிந்திக்கலாம் இல்லைங்களா? ரொம்ப கவனமா கேளுங்க. என்ன நோக்கத்திற்காக தன்னுடைய மக்களை கடவுள் தெரிந்து கொண்டு தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பலியின் மூலமாகவும் வாழ்க்கையின் மூலமாகவும் மீட்டாரோ, அந்த மீட்டலினுடைய இறுதி கட்டம், அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு இல்லைங்களா? அப்படி அதுக்கப்புறம் அவங்களை அந்த காரியத்தெல்லாம் செஞ்சு அவங்களை அழைத்து ரட்சிப்பெல்லாம் கொடுத்தாரு இல்லைங்களா? அதனுடைய பலனுடைய, அவங்க அனுபவிக்கிற எல்லா பலனுடைய இறுதி கட்டமாக இருப்பது மகிமை அடைதல் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? தேவன் அங்கு அழைத்திருக்கிறார், நம்மை தொடர்ந்து பராமரிக்கிறார், எல்லா காரியம் செய்து கொண்டு வருகிறார். அதனுடைய இறுதி கட்டமாக நாம் பார்ப்பதுதான் மகிமை அடைதல் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த மகிமை அடைதல் எப்பொழுது நிகழுகிறது என்று நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த மகிமை அடைதல் அப்படிங்கிறது விசுவாசிகளுடைய மரணத்தின் போது நிகழுகிறது இல்லை இல்லைங்களா? விசுவாசி மரிக்கும் போது நாம் மகிமை அடைகிறது இல்லை, அந்த மகிமை அடைதல் நிகழ்கிறது இல்லை இல்லைங்களா? அப்போ நாம மரிக்கும் போது நம்முடைய ஆவி பரலோகத்துல கடவுளுடைய பிரசன்னத்தை அடைகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆத்மா நாம் மரிக்கிற பொழுது நம்முடைய ஆத்மா தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள பரலோகத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லைங்களா? சரீரத்துல இல்லாமல் நாம இருக்கிறதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா கடவுளுடைய பிரசன்னத்தில் இருப்பதை நாம் அது காட்டுகிறதாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்முடைய ஆத்மாவில இருக்கிறோம் இல்லைங்களா? அதைத்தான் அது காட்டுது. ஆனா மகிமை அடைதல் அப்படிங்கிறது
என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அப்ப நம்ம மறிக்கிறது என்ன, நம்முடைய ஆவி, விசுவாசிகளுடைய ஆவி கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கிறது அப்படிங்கிறத காட்டு. நாம் மறித்த உடனேயே நம்முடைய சரீரம் கல்லறையில வைக்கப்படுகிறது, நம்முடைய ஆத்மா நம் உயிர் பிரிந்த உடனேயே ஆண்டருடைய சமூகத்துல இளைப்பாறுவதற்கு போய்விடுகிறது, ஆண்டருடைய பிரசன்னத்துல இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கணும். சரிங்களா. அப்படி அந்த பிரசன்னத்துல நம்முடைய ஆத்மா போய் அவரோடு இருக்கிற அந்த காரியம் மகிமை அடைதல் அல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது விசுவாசிகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறது இல்லை. விசுவாசிகள் இதை எதிர்பார்த்து காத்திருக்கிறது இல்லை. எப்ப நம்ம சாவோம், நம்ம போவோம் இல்லைங்களா. தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா மரண நேரங்கள்ல நாம் அந்த மரணத்தை அருமையாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது மரணம் வருகிற பொழுது வரும். எப்ப சாவோம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, சீக்கிரம் செத்துடலாம் அப்படின்னு நினைச்சு போறது இல்லை இல்லைங்களா. இப்போ மகிமை அடைதல் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்து தந்திருக்கிற அந்த மீட்பு பாவத்திலிருந்து கிடைக்கிற மீட்பு மட்டும் இல்லை இல்லைங்களா. அதாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு அப்படிங்கிறது பாவத்துல இருந்து நமக்கு கிடைத்த ரட்சிப்பு மட்டும் இல்ல, அதனுடைய விளைவுகள் எல்லாவற்றிலிருந்தும் கிடைக்கிற ரட்சிப்பு என்று சொல்லி நாம் பார்க்கணும் இல்லைங்களா. கவனத்தோட கேளுங்க. கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற மீட்புங்கிறது பாவத்திலிருந்து கிடைச்ச மீட்பு மட்டும் இல்லை இல்லைங்களா. அந்த பாவத்தினுடைய விளைவுகள் எல்லாவற்றிலிருந்து கிடைத்திருக்கிற மீட்பு என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்தினுடைய சம்பளம் என்ன என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி சொல்லுகிறது இல்லைங்களா. பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுது. அப்ப விசுவாசிகளுடைய மரணம் அவர்களை மரணத்திலிருந்து விடுவிக்கிறது இல்லை. பாவம் வந்த பொழுது என்ன நடந்தது, மரணம் வந்திருக்கு. ஆவிக்குரிய மரணமும் வந்து விட்டது, சரீர மரணமும் மனிதனுக்கு வந்து விட்டது. இப்போ மகிமை அடைதல் என்பது விசுவாசிகள் மரிக்கிற அந்த காரியம் அல்ல. விசுவாசிகள் மரிக்கிற பொழுது அவர்களுக்கு அந்த மகிமை அடைதல் வரல இல்லைங்களா. அதாவது விசுவாசிகள் மரிக்கிறது அவங்களுக்கு மரணத்திலிருந்து விடுதலையை கொடுக்கல, அவங்கதான் மரித்து போய்விட்டார்கள் இல்லைங்களா. மரணத்திலிருந்து விடுதலையை அது கொடுக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கடைசி எதிரியா இருக்கிற மரணம் இன்னும் அழிக்கப்படவில்லை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அது இன்னும் வெற்றியால் விழுங்கப்படவில்லை இல்லைங்களா. மரணம் இருக்கு, எல்லாரும் மரித்து கொண்டே இருக்கிறாங்க இல்லைங்களா. இப்ப இயேசு கிறிஸ்து பாவத்தினுடைய எல்லா காரியத்தையும், இந்த பாவத்தில் இருக்கிறவங்களுடைய எல்லா காரியத்தையும் விடுதலை ஆக்கும்படிக்கு ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார் இல்லைங்களா. நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நடந்து இப்ப தொடர்ந்து போய் மகிமை அடைதலுக்கு போகிறோம் இல்லைங்களா. அப்ப விசுவாசியினுடைய மரணம் என்பது மகிமை அடைதல் அல்ல. மகிமை அடைதல் எப்ப நடக்கிறது, பாவம் செய்த பொழுது அங்க என்ன வந்தது, ஆத்மீக மரணம் வந்தது. ஆத்மீக மரணத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார், நமக்கு இந்த உலகத்துல ரட்சிப்பு கொடுக்கும்போது. ஆனா சரீர மரணத்திலிருந்து நமக்கு எப்பொழுது விடுதலை வருகிறது, ஒரு கேள்வி கேட்பாங்க. விசுவாசியினுடைய மரணம் மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கறது இல்லை. அதான் மறைச்ச உடனே அந்த பாடி கல்லறைக்கு போயிடுது இல்லையா. அப்ப அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் அதுவும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தினால முழுவதுமாக வெற்றி சிறக்கப்பட வேண்டும். அந்த மரணங்கிறது பாவத்தினுடைய கோரம் இல்லைங்களா. அது கடைசி எதிரியாக இருக்கிறது இல்லைங்களா. அதுவும் வெற்றி சிறக்க வேண்டியது அவசியம். இப்ப கடைசி எதிரியான மரணம் இன்னும் அழிக்கப்படவில்லை, எல்லாரும் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு 2ஆம் முறை வருகிற பொழுது நம்முடைய ஆத்மா நம்முடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டு நாம் உயிரடைந்து இல்லைங்களா, நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு நாம் தேவனோடு கூட போவோம் என்று சொல்லி பார்க்கணும். அப்பதான் மகிமை அடைதல் நடக்கிறது இல்லைங்களா. மரணம் இல்லாமல் போகிறது, மரணம் என்கிறது இல்லை, அதோட முடிவுக்கு வருகிறது நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. புரியுதா நான் என்ன சொல்றது. அது வரைக்கும் மரணம் இந்த உலகத்துல இருக்கிறது. அப்போ மரணம் ஜெயமாக விழுங்கப்படுவது, மகிமை அடைதல் என்பது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருகிற பொழுது இந்த அற்பமான சரீரத்தை மகிமையின் சரீரமாக ஆண்டவர் எழுப்புவார் இல்லைங்களா. எழுப்புகிற பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது வரைக்கும் அது மகிமை அடைதல் அல்ல அப்படின்றது தெரியும். மகிமை அடைதலுடைய காரியமாக அது பார்க்கப்பட்டாலும், ஒரு விசுவாசி மரிக்கிற பொழுது மகிமைக்குள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவன் ஆத்மா அங்க போய் இளைப்பாறுகிறதை தவிர அவனுடைய சரீரம் இன்னும் கல்லறையில் இருக்கிறது.
அதுவும் விடுதலை அடைந்து அழியாமையை அது தரித்து கொள்ளுகிற பொழுது, என்றென்றைக்கும் அழியாதை தரித்து கொள்ளுகிற பொழுது, அப்பொழுதுதான் அந்த முழுமை உண்டாகும். இல்லைங்களா? அந்த கடைசி எதிரியாகி மரணம் தேவனால் வெல்லப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கணும். இல்லைங்களா? அது ரொம்ப கவனமா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு விதத்துல நாம் மகிமைக்குள் பிரவேசிக்கிறோம் இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னா அது உண்மைதான். ஆனா மகிமை அடைதலுங்கிறது சரீரமும் ஆத்மாவும் உயிரோட எழுப்பப்படும். இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய உயிர்த்தெழுதல் நடந்ததோ அது போல நம்மளுக்கு நடக்கணும். இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வெறும் ஆத்மாவில மட்டுமா அங்க போயிருக்கிறாரு? இல்ல. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் 3வது நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஆத்மாவோடும் சரீரத்தோடும் தான் அங்க இருக்கிறார். நம்ம மரிக்கிற பொழுது நம்முடைய ஆத்மா மட்டும்தான் அங்க போகும். இல்லைங்களா? மரணம் நடக்கிற பொழுது. அப்போ சரீரமும் உயிர்த்தெழப்படுகிற பொழுதுதான் அந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது. இல்லைங்களா? அதனாலதான் நம்முடைய மரண நேரங்கள்ல அந்த விதமான நம்பிக்கை வேறு. அதனாலதான் ஒரு மரித்தவர்களை அடக்கம் செய்யப்படுகிற பொழுது இதை விதைக்கிறோம் என்று சொல்லி சொல்றாங்க. ஏன் விதைக்கிறோம்னு சொல்றாங்க? மற்றவர்களைப் போல நாம் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்ல. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இயேசு கிறிஸ்து வருகிற நாட்கள்ல இவர்கள் உயிரோட எழுப்பப்படுவார்கள். இந்த சரீரம் அற்பமான சரீரம் மகிமையின் சரீரமாக மாற்றப்படும், மறுரூபமாக்கப்படும் அப்படிங்கிறத உணர்ந்து இதை விதைக்கிறோம் என்று சொல்லி சொல்றாங்க. இது எத்தனை பேர் உணர்ந்து அதை செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்ற காரியம் அதுதான். இல்லைங்களா? இப்போ மரணம் மட்டும் மரணத்தை மட்டும் நாம நினைத்து கொண்டு இருந்தோம்னு சொன்னா அது நம்மளுடைய விசுவாசத்தை குறைக்கிறதா மாறி. இல்லைங்களா? விசுவாசத்தை, அன்பை, நம்பிக்கையெல்லாம் குறைவுபடுத்துகிறதாக மாறிவிடும். இல்லைங்களா? அதாவது மரணத்தை மட்டுமே நாம நினைச்சுக்கிட்டு இருந்து அதுல இருந்து கிடைக்கிற விடுதலை மட்டுமே நம்ம பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து இறந்துட்டா இந்த கண்ணீரும் கவலை இல்லாம நம்ம போயிடுவோம் அப்படின்றத மட்டும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா அது நம்முடைய விசுவாசத்தை, அன்பை, நம்பிக்கையெல்லாம் குறைத்து விடும். இல்லைங்களா? ஒரு உரத்துல அது நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குது நம்முடைய மரணம். ஆனால் அதுக்கும் மேல ஒண்ணு இருக்குது. நம்முடைய சரீரமும் உயிர்த்தெழ வேண்டும். அப்படி உயிர்த்தெழப்படுகிற பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறதுங்கிற வார்த்தை நிறைவேறி அங்க முழுமைக்கு வருகிறது. இல்லைங்களா? பாருங்க, அதை குறித்து பவுல் சொல்ற வார்த்தை பாருங்க. 1 கொரிந்தியர்ல 15:54. அழிவுள்ளதாகி இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். 55 பாருங்க. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி. இல்லைங்களா? மரணமே உன் கூர் எங்கே. மரணம் பாவத்தினால் ஏற்பட்ட விளைவாக இருந்த மரணம் ஒவ்வொரு மனிதனையும் அந்த விதமான மோசத்துக்கு தள்ளுது. இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது அந்த மரணம் ஜெயிக்கப்படுகிறது. அதைத்தான் மரணமே உன் கூர் எங்கே. அப்படி மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்முடைய சரீரம் உயிர்த்தெழப்படும், மறுரூபமாக்கப்படும்னு சொல்றாரு. இல்லைங்களா? அழிவுள்ளதாகினா அந்த உடம்பு அழிவுள்ளது. இன்றைக்கு இது வயதாகி நாம் மரித்து இறந்து போய்விடுகிறோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையையும் தரித்து கொள்ளும். 53 அழகா சொல்லப்படுது. இல்லைங்களா? பாருங்க, அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு 54 அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் சொல்றார். அப்பத்தான் நிறைவேறும் மகிமையடைதல் நடக்கும். இல்லைங்களா? அது முழுமையை பெறுகிறதை நாம் பார்க்கணும். இல்லைங்களா? அப்ப இன்றைக்கு ஆவியின் முதற் பலனை கொண்டிருக்கிற நாம தவித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பவுல் சொல்றார். நம்ம இப்ப தவிக்கிறோம். நம்மளை எதற்காக தவிக்கிறோம் என்று சொல்லி ரோமர்ல பாருங்க, 8ஆம் அதிகாரத்துல அது சொல்றாரு. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று சொல்லி சொல்றார். சரீர மீட்புக்காக காத்திருந்து தவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்களா?
சரீர மீட்பும் வரணும். ஆவியின் முதற் பலனை நாம் பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஆனா நம்முடைய சரீர மீட்பும் நடக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் சொல்றாரு இல்லையா? அப்ப கிறிஸ்துவனுடைய வருகையின் போது நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் மகிமையின் சரீரத்தை போல மறுரூபமாக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்து மகிமையின் சரீரத்தை இருந்தாரோ அதுபோல நம்முடைய சரீரமும் மறுரூபமாக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு 2ஆம் வருகையில வருகிற பொழுது அது நிகழும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப விசுவாசிகள் மகிமை அடைதல் அவர்களுடைய சரீரங்களுக்கு விடுதலை கிடைக்கும் போதுதான் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மகிமை அடைதல்ங்கிறது சரீரத்துக்கு விடுதலை கிடைக்கும் போதுதான் நடக்கிறது இல்லைங்களா? அந்த அந்த நேரத்துல என்ன நடக்குது? கர்த்தருடைய மக்கள் எல்லாரும் ஒரே சேர மகிமை அடைகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுல எந்த வித்தியாசமும் இருக்காது. எல்லாரும் ஒரே சேர அவங்களுடைய சரீரம் எழுப்பப்படும். உயிரோடு இருக்கிறவர்கள், அதாவது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக இவ்விதமாய் கர்த்தரோடு கூட இருப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? அப்ப பாருங்க, ஒரே சேர அந்த மகிமை அடைதல் நடக்கிறது. இன்றைக்கு நாம பார்க்கிற விசுவாசிகளுடைய மரணம் ஒவ்வொருவர் வித்தியாசமான விதங்கள்ல மறிக்கிறார்கள் இல்லைங்களா? கோரமாவும் மறிக்கிறாங்க, வயதாயும் மறிக்கிறாங்க, அற்ப காலத்திலையும் மறிக்கிறாங்க, பூர்ண வயதிலையும் மறிக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப நம்ம மகிமைக்குள் பிரவேசிக்கிறோம். எப்படி பிரவேசிக்கிறோம்? ஆத்மாவுல பிரவேசிக்கிறோம் இல்லைங்களா? அது ஒரு புறம் சந்தோஷமானது, அது மேலானதுதான். ஆனா அந்த மகிமை அடைதல்ங்கிறது நம்முடைய சரீர மீட்பும் நடக்கிற பொழுதுதான் மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அதை குறித்து பவுல் சொல்ற வசனம் பாருங்க, ஒண்ணு மட்டும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1 தெசலோனிக்கேயர்ல பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனம் பாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்லி சொல்றார். இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பின்பு உயிரோடு இருக்கும் நாம் அந்த நேரத்துல யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக கர்த்தருடனே இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டு நாம் மகிமை அடைகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். மகிமைக்குள்ள பிரவேசிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ ஒரு விதத்துல நாம் மறிக்கிற போது நம்முடைய ஆத்மா மகிமைக்குள் போனாலும் இந்த மகிமை அடைதல் ரட்சிப்பின் செயல்முறைகளினுடைய இறுதி கட்டமாக இருக்கிற மகிமை அடைதல் நம்முடைய சரீர மீட்பும் நடக்கிற பொழுதே உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மகிமை அடைதல் ஒரே நேரத்துல சடுதியாக நிகழப்போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அதைத்தான் நமக்கு இங்க இதுல சொல்லப்படுகிறது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து இந்த மகிமை அடைதலை குறித்து நமக்கு ரொம்ப தெளிவு. அப்படி அந்த தெளிவு இருந்தா மட்டும்தான் நாம் என்ன செய்வோம்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை நோக்கி பார்ப்போம். இதுன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை பார்ப்பதற்கு பதிலாக நம்முடைய மரணத்தை பார்க்க ஆரம்பித்துவிடும். இயேசு வருகிற பொழுதுதான் நம்முடைய மகிமை அடைதல் அங்க நடக்குது. ரட்சிப்பின் செயல்முறையினுடைய இறுதி கட்டம் அது பூர்ணமாக்கப்பட்டு முடிவுக்கு வருகிறது. மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது. பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. அந்த மரணத்திலிருந்து எல்லாரும் விடுதலையாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? எவ்வளவு கவனத்தோட நம்ம ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? மரணத்தை மட்டும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, மரணத்தை பார்த்து அதுல சந்தோஷப்பட்டோம்னு சொன்னா அது ஒரு விதத்துல இதுதான். ஆனா அதுல சந்தோஷப்பட்டோம்னா அது நம்முடைய விசுவாசத்தை, அன்பை, நம்பிக்கையெல்லாம் குறைத்துவிடும் இல்லைங்களா? நம்முடைய சரீரம் மீட்பும் நடக்கும்போதுதான் அங்க அது பூர்ணமாக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப இயேசுனுடைய மற்ற ஜபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது போல இந்த ஜபத்துக்கும் நிச்சயம் பதில் உண்டு என்று சொல்லி பார்க்க இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இது நடக்கும் அல்லது நடக்காது அப்படிங்கிறது இல்லை. எல்லாரும் நிச்சயமாக மகிமைக்குள் பிரவேசிப்பார்கள் தம்முடையவர்கள். இயேசு கிறிஸ்து யாருக்கெல்லாம் மரித்தாரோ, யாருக்காகலாம் மரித்தாரோ, யாரெல்லாம் ரசிக்கப்படுறாங்களோ அவர்கள் எல்லாரும் நித்தியத்துல பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இது எதிர்பார்ப்பின் ஒரு
ஜபமாக சொற்களாக அல்ல, நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. இது நிச்சயம் நடக்கும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் விரும்புகிறேன்னு சொல்றாரு. அந்த வார்த்தை அவ்வளவு முக்கியம் பாருங்க. நான் எங்க இருக்கிறேனோ அங்க இவர்களும் இருக்கும்படி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்? அவர்களுக்காக எல்லாவற்றையும் நான் செய்திருக்கிறேன் இல்லைங்களா? நான் எங்க இருக்கிறேனோ அங்க என்னுடையவர்களும் இருப்பார்கள் அப்படிங்கிறத கடைசியா அங்க இயேசு கிறிஸ்து செபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமானது. மகிமை அடைதல் அப்படிங்கிறது நம்முடைய ரட்சிப்பின் செயல்பாட்டுல ரொம்ப அருமையான ஒரு தருணம். இந்த அறிவெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய மரண நேரத்திலேயே இருக்கட்டும் சரி, மற்ற நேரத்திலேயே இருக்கட்டும் சரி, நம்மளை திகில் தான் பிடித்துக்கொள்ளும் இல்லைங்களா? இந்த அன்பை எல்லாம் ருசித்து பார்த்து ஆண்டவர் மேல இருக்கிற அன்புல வாழ மாட்டோம் இல்லைங்களா? அப்படி நம்ம வாழ மாட்டோம் இல்லைங்களா? ரொம்ப கவனத்தோட இதையெல்லாம் நம்ம இந்த இறையியல் சத்தியங்கள்லாம் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து எவ்வளவு யூக்கத்தோட அதை அருமையா ஆடுறா அங்க ஜெபம் பண்றதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப நம்முடைய வாழ்க்கையிலேயே இந்த ஜெபம் அவசியம் இல்லைங்களா? நம்ம தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். ஆண்டருடைய வருகை எதிர்பார்த்து நம்முடைய வேதம் முடிகிற பொழுது முடியுது பாருங்க, இயேசுவே வாரும் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? இப்ப என்ன, இயேசு வருகிற பொழுதுதான் இந்த ரட்சிப்பின் செயல்பாடு எல்லாம் பினிஷ் ஆகி கடைசி எதிரியாக மரணம் விழுங்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தை அழித்து புதிய வானத்தை புதிய பூமி உருவாக்குகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுவார். இந்த பாவம் நிறைந்த உலகத்திற்கும் விடுதலை உண்டாகிறது இல்லைங்களா? அதையும் கூட வேதம் சொல்லுது. ஆண்டவர் வர்றதுக்காக இந்த உலகமும் காத்து தவித்து கொண்டு இருக்கிறதாம். இப்ப இருக்கிற உலகமும் காத்து தவிச்சுதான். ஏன்னா இயேசு வரும்பொழுது அது மறுரூபமாக்கப்படும் இல்லைங்களா? பாருங்க, இந்த வசனத்துல ஒரு வார்த்தையும் இருக்குது. இயேசு ஜெபிக்கிற பொழுது அதுல அந்த 24ஆம் வசனத்துல, பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் என்று சொல்லி சொல்றாரு. இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம சாதாரணமா கடந்து போயிடக்கூடாது. தொடர்ந்து இயேசு கிறிஸ்து இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரத்து வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்த்தோம்னா திருத்துவத்தை குறித்து திருப்ப பேசிக்கொண்டே வருகிறார் இல்லைங்களா? நல்லா வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் இல்லைங்களா? சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்காக அனுப்புவார், நான் உங்களுக்காக அனுப்புவேன் எல்லாம் சொல்றாரு இல்லைங்களா? அவர் சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் இன்னும் பகுதியில வரும்போது, நான் பேசுகிறதை ஒன்றை சுயமா பேசல, என் பிதாவினிடத்தில் கேள்வியானதின்படியே பேசுகிறேன். அப்படி திருத்துவ அங்கத்தவர்களுக்கு இடையில இந்த ரட்சிப்பில் இருக்கிற அந்த மேலான காரியமும் அந்த நித்திய திட்டத்தின் அடிப்படையிலேயே குமாரன் இந்த உலகத்துக்கு வந்ததையும் கூட இங்க நமக்கு பேசிக்கொண்டே வருகிறார். அப்படி பேசும்போது உலக தோற்றத்துக்கு முன்னாடி உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் பிதாவினால் நேசிக்கப்பட்டார் அப்படிங்கிறது நித்தியத்துல திருத்துவத்துல அவர் 2ஆம் நபராக இருக்கிறார் என்பதை திருப்ப இங்க சொல்றார். அவர் மனிதர் அல்ல, அவர் தேவன். மனிதனுடைய மீட்புக்காக இந்த உலகத்துக்கு வந்தவர் அப்படிங்கிறத அது நமக்கு காட்டுது. அப்ப பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில இருக்கிற அந்த நித்திய அன்பை, உறவை ஆண்டவர் சொல்றார். நீ அங்க இருந்த மாதிரி என் மகிமைப்படுத்துன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி ஜெபம் பாருங்க. நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நம்ம இதை ஜபிக்க முடியுமா? அதனாலதான் நான் சொன்ன ஆரம்பிக்கும் போதே இதுல இருக்கிற பல விஷயங்களை நம்மால் ஜபிக்க முடியாது. இதாவே உலக தோற்றத்துக்கு முன்னாடி உம்மிடத்துல எனக்கு இருந்த அன்பு அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண முடியுமா? நாம் படைப்புகள், அவர் படைப்பாளர் இல்லைங்களா? அது நமக்கு இங்க ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? இதெல்லாம் பார்க்கணும். நம்ம அந்த திருத்துவ உறவை அருமையாக பார்த்து நம்முடைய ரட்சிப்பில் செயல்பட்டதை பார்த்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது திருத்துவ தேவனை நாம் நினைவில் கொண்டு செல்றோம் இல்லைங்களா? அதுவே பல பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் இல்லைங்களா? பிதாவை பார்க்கறது, பிதாவை கொஞ்சம் உயர்வாக, குமாரன் அதோட கீழே, அல்ல பரிசுத்தாவியானவரை இன்னும் கீழே, அப்படி எல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம அதிக முறை சத்தியம் கேட்டுருக்கோம் எப்படி பார்க்கணும்னு சொல்லி திருத்துவத்தை இல்லைங்களா? ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? திருத்துவ தேவன் மகிமைப்படுகிறார் எல்லா காரியத்திலும். ஆராதனையினால் திருத்துவ தேவன், நம்முடைய தனிப்பட்ட விஷயங்கள்னால எல்லாம் அங்க ஆண்டவர் செயல்படுகிறார். பரிசுத்தாவியானவர் நம்ம இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது பரிசுத்தாவியானவர்களோடாக குமாரன் இருக்கிறார். குமாரன் எங்க இருக்கிறாரோ அங்க பிதாவும் இருப்பார் இல்லைங்களா? அப்ப ரொம்ப கவனத்தோட இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். 25ஆம் வசனம் பாருங்க. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். இந்த வசனம் கூட அருமையா மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்லுது.
இந்த உலகமோ இந்த உலகத்துல இருக்கிற மதங்களோ தேவனை அறியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலக மதங்கள் எல்லாம் தேவன் என்று பல விஷயங்களை வணங்கி கொண்டும் அதற்கு பலிகளை செலுத்தி கொண்டும் நேரத்தை விரயப்படுத்தி கொண்டும் தொடர்ந்தும் தேவனுக்கு கோபம் ஊட்டி கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் தேவனை அறியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான்லேயே 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்திலேயே அதை நாம் அருமையாக பார்க்க முடியும். பாருங்க, 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்க சொல்லப்படுகிறது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கிறார். அவர் உலகத்துல இருந்தாராம். உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை சொல்றார். தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ள, யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவரை அறியவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் சுவிசேஷம் உலக மக்களுக்கு பைத்தியமாக தெரிகிறது. இந்த நசிரேயனாகி இயேசுவை, இஸ்ரவேல்ல பிறந்த இந்த இயேசுவை இந்த கிறிஸ்துவர்கள் கடவுளாக வணங்கி கொண்டு தேவையில்லாமல் மதமாற்றம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஒரு பைத்தியகாரத்தனமான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய பாவத்துக்காக மரித்ததாகவும் அவரை நாம் பின்பற்றுகிற பொழுது ரட்சிப்பு வருகிறதாகவும் இவர்கள் சொல்லிக்கொண்டு வீதி வீதியாக தெரிந்து கொண்டு மதமாற்றத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு முட்டாள்கள், தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டு தேவையில்லாத குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த உலக மனிதர்களுடைய ஸ்டேட்மெண்ட். கிறிஸ்துவம் இயேசு அவர்களை பொறுத்தளவுக்கு பைத்தியம் போல தெரிகிறது. சரிங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீதி உள்ள பிதாவே உலகம் உம்மை அறியவில்லை. நீதி உள்ள பிதாவே, அது ரொம்ப முக்கியம். நீதி உள்ள பிதா ஒரு நாள் நீதியாக நியாயம் தீர்ப்பார். அவர் செய்யற காரியத்துல எல்லாம் அவர் நீதியுடையவர். ஏன்? அவர் தான் நீதிக்கு சொந்தக்காரர் இல்லைங்களா? உலகம் உண்மை அறியவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு, நான் உண்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார். இப்ப குமாரனோ பிதாவை அறிந்திருக்கிறார், அவரை ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். யாரெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அவர்களுக்கெல்லாம் குமாரன் பிதாவை வெளிப்படுத்தி இருக்கிறார். குமாரன் பிதாவை அறிந்திருக்கிறார். அவர் நித்தியத்துல திரித்துவத்தின் 2ஆம் நாள் அவர் தம்முடையவர்களுக்கு பிதாவை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயுல 11:27 பாருங்க. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான் என்று சொல்லி சொல்றத பார்க்கீங்களா? பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவரும் பிதாவை அறியான். குமாரன் பிதாவை அறிந்திருக்கிறார், அவரை ஒவ்வொரு விசுவாசிக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? ஆண்டவருங்க சொல்றாரு, நீதி உள்ள பிதாவே உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். எப்படி அறிந்திருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு போதித்து கொடுத்திருக்கிறார், தன்னை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். தான் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன், திரித்துவத்தின் 2ஆம் நபர், இதையெல்லாம் வெளிக்காட்டி இருக்கிறார். அதனாலதான் பேதுரு சொல்றார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்துன்னு சொல்றார். என்னை மக்கள்லாம் யாருன்னு சொல்றாங்க? சிலர் உண்மை தீர்க்க தரிசிங்கிறாங்க, சிலர் உண்மை யோவான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, நீங்க என்னை என்னன்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போது பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து அப்படின்னு. அதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொடுத்துருக்கு. சரிங்களா? மலை மேல் ஏறி மறுரூபமாக காட்டுகிறார், போதனையின் மூலமாக காட்டுகிறார். இதுக்கு முன்னாடி நிறைய பாருங்க, பிதாவை எங்களுக்கு ஒரு முறை காட்டுன்னு பிலிப்பு கேட்கும்போது, பிலிப்பு நான் இவ்வளவு நாள் உங்களோடு கூட இருந்தும் கூட நீர் என்னை அறியவில்லையா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் சொல்றாரு. இப்ப பாருங்க, நல்லங்க நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் அல்ல, எல்லாரும் அல்ல, எல்லாருக்கும் பொதுவான கிருபையினாலே சுவிசேஷம் போகும். நான் திருப்ப ஒவ்வொரு பிரசங்கத்துல எச்சரிக்கிற ஒரு விஷயம்,
அஜாக்கிரதையாக இருந்து வேத சத்தியத்தை கேட்காம இல்ல சிந்தனை எங்கேயோ வச்சு நம்ம எந்த கவனமும் இல்லாமல் இருந்து நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் என்னுடைய தகப்பன்லாம் நம்ம சொல்லி இருந்தா நம்மள மாதிரி ஒரு முட்டாள்கள் பார்க்க முடியாது. எந்த நிலையில் போய் நாம் அடைவோம் என்று சொல்லி பாருங்க. ஒவ்வொரு முறையும் நான் பிரசங்கத்தை எடுத்து பார்த்தா சில நேரத்துல பல பிரசங்கத்துல யூதாசு, அனனியா, சப்ராலு, இல்ல சவுலு, இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னு தெரியல. ஆனா அதெல்லாம் நமக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு வேதத்துல, இல்லைங்களா? நம்ம ஆண்டவர் தம்முடையவர்களுக்குத்தான் தம்மை வெளிப்படுத்துகிறார். எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் போகாது. உட்கார வச்சு மண்டைய ரெண்டா கழட்டி அதுக்குள்ள பொருத்துறதுக்கு பார்த்தாலும் அவன் போகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஆவியானவருடைய செயல்பாடு. ஆவியானவர் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன்ல தான் இருப்பாரு, ரட்சிக்கப்படாதவன்ல இருக்க மாட்டார். ரட்சிக்கப்படாத மனிதன்ல ஆவியானவர் இல்லைன்னு சொன்னா அந்த வார்த்தைகள் எப்படி அவனுக்கு போகும்? ஒருவேளை ஆவியானவர் அவனில் இருந்தும், ரட்சிக்கப்பட்டவனாக அந்த மனிதன் இருந்தும் அவன் ஆவியானவரை தொடர்ந்து துக்கப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட அவனுக்குள்ள அந்த வார்த்தை போய் சேராதுன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். இங்க நம்ம பார்க்கறது ரட்சிக்கப்படாதவங்களை ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உண்மை அறியவில்லை அப்படின்னு சொல்றாரு. ரட்சிக்கப்படாதவங்களை சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி ஆவியை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறான்னு ஒரு மனிதன் சொல்லும் போது அந்த மாதிரி மனிதனை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தோம்னா வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அந்த மாதிரியே ஒரு நிலையில இருந்தாங்கன்னா ஒரு கேள்விக்குறி வந்துடும், முதல்ல ரட்சிக்கப்பட்டு இருக்கிறா அப்படியா அந்த மனிதன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் இல்லைங்களா? ஏன்னா தொடர்ச்சியாக ஆவியானவர் இருந்து கொண்டே இருக்க மாட்டார் இல்லைங்களா? எந்த கிரியும் செய்யாம அவர் அப்படி இருப்பதே என்ன தெரியுங்களா? அவர் அமைதியாக ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன்ல அவன் ஆவியானவரை துக்கப்படுத்துகிற பொழுது அவன் அமைதியாக அவர் இருப்பதற்கு காரணமே, அப்படி அமைதியாக இருக்கிற பொழுது அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது இல்லைங்களா? நல்லா பேசிக்கிட்டு நல்ல அன்பா இருக்கிற ஒரு மனிதன் திடீர்னு சைலண்ட் ஆயிட்டா என்ன நடக்கும்? என்னமோ தெரியலையே, ஏன் பேச மாட்டான்? அப்ப உண்மையான அன்பு இருந்ததுன்னு சொன்னா அதுக்கு அங்கலாய்க்கும். அந்த அன்புக்கு அங்கலாய்க்கிறீங்க, என்னமோ நடந்திருக்குது, நான் தப்பு பண்ணி இருக்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன், நீ அதை சரி பண்ணுவேன். அதே போல மனிதர்கிட்ட நம்ம கேட்கறதுலேயே தப்பு. நம்ம அந்த உறவு மறுபடியும் மீட்டெடுக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆவியானவர் துக்கப்படுறாரு அப்படின்னு சொன்னா ரசிக்கப்பட்ட மனிதனுக்கு அங்க ஆண்டவர் வேலையை நிறுத்தினா அவனுக்கு வேதனை உண்டாயிடும். பவுல் என்ன ஜெபம் பண்றாரு, இந்த தாவீது என்ன ஜெபம் பண்றாரு 51ஆம் சங்கீதத்துல, ஆவியானவருக்காக ஜெபம் பண்றாரு. பரிசுத்த ஆவியிலிருந்து எடுத்துக்கிறார், சுத்த இருதயத்தை நிறுத்தார், நிலைவரமான ஆவி என் இருதயத்துல பிடிப்பீங்க, அவன் ஏங்குவான் இல்லைங்களா? அப்ப இங்க நம்ம பாக்குறது ரட்சிக்கப்படாதவங்கள. அதே போல இந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம சொன்னாலும் கூட நம்ம ஏமாத்திக்க கூடாது இல்லைங்களா? நான் ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு நாட்டுறது, அதனாலதான் வேலை செய்யறது அப்படின்னு சும்மா சொல்றதுக்காக இல்லை. அது அவன்ல பெயினை உருவாக்கும், வலியை உருவாக்கும். ஏற்கனவே இருந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவன் அடையாம இருப்பான், ஒரு வேதனை அவனுக்கு உண்டாயிருக்கும். அதனால அவன் மனம் திரும்புவான், மனம் திரும்பி அந்த உறவை புதுப்பிப்பதற்கு பார்ப்பான் இல்லைங்களா? அப்படியே அவன் இருக்கிறான்னு சொன்னான்னா அவனுடைய நிலை சரியில்லை அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க பாருங்க, ஆண்டவர் அழகா ரட்சிக்கப்படாத மனிதன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டவன்ல தேவன் என்ன செய்யறாருன்னு சொல்றாரு. இந்த உலகம் உண்மை அறியல, நான் உண்மை அறிந்திருக்கிறேன், இவர்களும் உண்மை அறிந்திருக்கிறார்கள். எப்படி அறிந்திருக்கிறார்கள்? தேவன் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வெளிப்படுத்த, நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார். எப்படி? இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால இவர்களும் அன்றைக்கு இருந்து அங்க இருந்த சீசர்களா இருக்கட்டும், உலகம் முழுவதில் இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் பிதாவினால் அனுப்பப்பட்ட மேசியாவாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விசுவாசிக்கிறார் இல்லைங்களா? நாம் விசுவாசித்து இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய பாவத்துக்காக என்னை மீட்கும்படிக்காக நித்திய உடன்படிக்கையின் அடிப்படையில ஏற்ற காலத்துல இந்த உலகத்திற்கு வந்து எனக்கான எல்லா மீட்புக்கான காரியத்தை அவர் நிறைவேற்றி பரிசுத்த ஆவியினூடாக அந்த ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார், தொடர்ந்து நீ நடத்துகிறார்னு நம்ம விசுவாசி. அதை எல்லாரும் விசுவாசிக்கிறது இந்த உலகத்துல இருக்கிறவங்க. ஏன்? நமக்கு ஆண்டவர் அவருடைய கிருபியினால அதை வெளிப்படுத்தி தந்திருக்கிறார் இல்லைங்களா? எவ்வளவு முக்கியம்.
சரி, 26ஆம் வசனம் பாருங்க. 26ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும் படிக்கும், நானும் அவர்கள இருக்கும் படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார் என்று சொல்லிப்பார். உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்று சொல்லி சொல்றாரு. அதோடைய பிற்பகுதியும் அதை பார்ப்போம். சொல்றாரு பாருங்க, உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன்னு சொல்றாரு. இயேசு தம்முடைய சீசர்களோடு இருந்தபோது அவர் பிதாவினுடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அதாவது பிதாவை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தினார். அதாவது அவருடைய வார்த்தைகளும் அவர் செய்த செயல்களும் பிதாவினுடைய வார்த்தையாகவும் செயலாகவும் இருக்கிறது என்பதை அநேக முறை அவர் சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா. நான் என் சுயமாய் பேசாமல் பிதாவினிடத்தில் கேள்வியானதின்படியே நான் உங்களுக்கு பேசுகிறேன், என்னுடைய செயலும் என்னுடைய வார்த்தைகளும் பிதாவினால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. அது சொல்லி இருக்கிறார். இப்ப சொல்றார், உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் அப்படின்றத எதை நமக்கு காட்டுது? தொடர்ந்து பரிசுத்த ஆவியினூடாக பெந்தெகோஸ்தே நாளுக்கு பின்பதாக வெளிப்படையாக ஊற்றப்பட்டு தொடர்ந்தும் பரிசுத்த ஆவியினூடாக கிறிஸ்து பரிசுத்த ஆவியினூடாக தம்முடையவர்களுக்கு தொடர்ந்து தம்முடைய தீர்க்கதரிசி பணியை செய்கிறார் இல்லைங்களா. வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக இருந்து இயேசு கிறிஸ்து தொடர்ந்து பிதாவினுடைய நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. என்னது அது? வேதத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிகிறோம் இல்லைங்களா. நம்ம தேவனை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், தேவன் செய்ததை பார்க்கிறோம். அதை எப்படி நாம் அறிகிறோம்? வேதத்தின் மூலம் அறிகிறோம். வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை நாம் விளங்கி கொள்றதுக்கு நமக்கு துணை செய்வது யாரு? பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியோட இருக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி பண்ணி தொடர்ந்து தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், பிதாவினுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். தேவன் எப்படிப்பட்ட நீதியுடையவர் என்பதையும் சரிங்களா, அவர் நம்மேல் வைத்த அன்பையும், அப்படி அவர் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் குமாரனை, இந்த உலகத்துக்கு ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினதையும், தொடர்ந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிறதையும், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதையெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கேயும் பார்த்தீங்களா திரித்துவ மேன்மை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனுடைய முதல் பகுதி சொல்லுது, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்திலும் இருக்கும் படிக்கும், நானும் அவர்கள இருக்கும் படிக்கும் என்று சொல்லி சொல்றாங்க. திருப்ப திருப்ப திரித்துவத்தை பத்தி பேசுறாரு, அந்த மேன்மை இல்லைங்களா. விசுவாசிகளுக்குள் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி விசுவாசிகளுக்குள் கிறிஸ்து வாழ்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மை பிதாவாகிய தேவனை அவர் அவர்களுக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிற சத்தியத்தோடு இணைந்திருக்கிற ஒரு சத்தியமாக இருக்கிறது. அதாவது குமாரன் எங்கே இருக்கிறாரோ அங்கே பிதாவும் இருக்கிறார், ஒருவர் இல்லாமல் இன்னொருவர் இல்லை என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இயேசு சொல்றார், நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்துல இருக்கும்படிக்கும் நானும் அவர்கள் இருக்கும்படிக்கும். இங்க ரெண்டு பேரையும் பார்க்கிறோம், பிதாவையும் பார்க்கிறோம், குமாரனையும் பார்க்கிறோம். இதே காரியத்தை பாருங்க, ரோமர் 5:5 சொல்லும் போது என்ன சொல்லுறது பாருங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இங்க பரிசுத்த ஆவியான சொல், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினால் இங்க சொல்லுது, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்திலும் இருக்கும் படிக்கும். அந்த அன்பு எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியின் ஊடாக இல்ல இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எல்லாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. அங்க மூவரும் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. இப்ப நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படி நானும் அவர்கள் இருக்கும்படிக்கு என்று சொல்லி சொல்றேன். இப்ப விசுவாசிகள்ல கிறிஸ்து வாழ்கிறார், குமாரன் எங்கே இருக்கிறாரோ அங்கே பிதாவும் இருக்கிறார், அங்கே பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார் இல்லைங்களா. இதெல்லாம் வாழ்க்கையில அனுபவிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அனுபவிக்கிறது அப்படிங்கிறது இதையெல்லாம் ஒரு நாளும் நம்ம அதை உணரணும். தேவன் நம்மள எப்படி செயல்படுறாரு, நம்மளை பாதுகாக்கிறாரு, பராமரிக்கிறாரு. இந்த அன்பை எல்லாம் நம்ம ருசிக்க ஆரம்பிச்சாதான் வேதம் நமக்கு அருமையானதா தெரியும்.
அவருடைய உதவி நாடுற ஜெபம் நமக்கு அது அருமையானதா தெரியும். விசுவாசிகளுடைய ஐக்கியம் நமக்கு அருமையானதா தெரியும். பரிசுத்த வாழ்க்கையில தொடர்ந்து வாழ்ந்து பாவத்தை அழித்தொழித்து வாழ்றது நமக்கு அருமையா தெரியும். இதெல்லாம் இல்லைன்னா அதெல்லாம் சிரமமாகவும் இந்த உலக காரியம் இன்பமாகவும் தெரியும். சரிங்களா? இந்த உலக இச்சையான காரியங்கள்ல இன்பமும் சந்தோஷமும் ஏற்படும். அதெல்லாம் ஏதோ சிரமத்தை தலையில ஒரு மூட்டையை கட்டி வைக்கிற மாதிரி, பைபிள் படி ஜெபம் பண்ணுன்னு தொல்லை பண்ற மாதிரி தெரியும். அது காரணம் என்னன்னா, அதெல்லாம் அன்பை உணராததுனால, தான் பெற்ற மீட்பு எப்படிப்பட்டதுங்கிறத உணராததுனால, தேவன் நம்மில செயல்படுகிற விதங்கள், அவர் நம்ம மேல் வைத்த அன்பு, இல்ல அவர் நம்மளை பராமரிக்கிற விதம், இதையெல்லாம் நம்ம பார்க்கிற கண்கள் மங்கி போய் கிடக்குதுன்னு தான் சொல்லலாம். அதனாலதான் நம்மளால அதை செய்ய முடியாது. நம்ம இருதயத்துல வேத வசனங்கள் குடிகொள்கிறது இல்லை. நமக்கு ஜெபிக்கணுன்ற ஆர்வம் வரதில்லை. வேதத்தை கையில தொடணுங்கிறது ஆர்வம் வரதில்லை. நான் முயற்சி பண்றேன், அதை நான் நாளைக்கு பண்றேன், நாளானிக்கு பண்றேன். சாப்பிட்றதுக்கு நாளைக்கு சாப்பிட்றேன், நாளானிக்கு சாப்பிட சொல்ல மாட்டாங்க. 3 நேரம் சாப்பிடுவோம். ஆனா வேதத்தை படிக்கிறதுக்கு நான் மட்டும் நாளானிக்கு, அடுத்த வாரம், 1 மாசம் கழிச்சு, இல்லைங்களா? அது காரணம் என்னன்னா அன்பை உணரவில்லை. இல்ல, வேதம் தேவனால் கொடுக்கப்பட்ட அன்பின் கடிதம். தம்முடையவர்களோடு பேச உலக மனுஷனுக்கு தெரியாது, அதனுடைய அறிவு புரியாது, இல்லைங்களா? புரியாது. இன்றைக்கு காலையில வேதத்தை திருப்பி சில வசனங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சத்தியத்தை சிந்திப்பதற்காக நான் எனக்குள்ளேயே சிந்தித்த ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என்னன்னா, புதிய ஏற்பாட்டுல ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ரோமர்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு யாத்திரையாமம் பார்க்க வேண்டியது இருக்குது. எனக்கு தெரியும், டப்புன்னு யாத்திரையாமம் சல்லு நடக்கிறங்கதான் இருக்கு. அப்ப நான் சிந்திக்கிறேன், இதை நம்ம இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோமே, ஒரு காலத்துல கிறிஸ்துவத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, கடவுளை அறியாத காலத்துல. இப்ப நம்ம இதுல இருக்கிறது பார்த்தா பெரிய புத்தகம். இதுல அன்றாடு நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டதுனால இதை நம்ம எடுக்கிறோம், டக்கு டக்குன்னு எடுக்கிறோம். ஒரு புதிய மனிதன்கிட்ட, நல்ல படிச்சவனா இருந்தாலும் அவன்கிட்ட இதை கொடுத்து இந்த வசனத்தை சொல்லி இப்ப எது டக்குன்னு சொன்னா அவனுக்கு எடுக்க தெரியாது, அது எங்க இருக்குதுன்னு தெரியாது. போட்டு பரட்டிக்கிட்டு இருப்பாங்க. கிறிஸ்தவத்தை பத்தியே தெரியாத ஒரு மனிதன்கிட்ட புக்கை கொடுத்து இந்த பகுதியை எடுங்கள் அப்படின்னு சொன்னா தெரியாது, இல்லைங்களா? அவனுக்கு அதுல பரிச்சயம் இல்லை, அது என்னன்னு தெரியாது. நமக்கு எப்படி தெரிகிறது? அப்ப இதுல நம்ம வாசிச்சு வாசிச்சு அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா பிறக்கிற பொழுது கிறிஸ்துவத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது, இல்லைங்களா? அப்ப நாம் அதை வாசித்து இருக்கிறோம், ஒரு நாள் வாசிக்கிறோம், அதை சிந்திக்கிறோம், அதுல பயிற்சி எடுக்கிறோம். அதனால இதெல்லாம் நடந்திருக்குது. அப்ப ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்து நம்மளை எல்லாம் நடத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த அன்பையே உணர முடிஞ்சது, இல்லைங்களா? இல்லாதவங்க எப்படி எடுப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, அப்ப அந்த அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நடக்காது, இல்லைங்களா? அந்த அன்பை ஒருவேளை உணராம இருக்கலாம் வாழ்க்கையில, இல்லைங்களா? அதை உணர கத்துக்கணும். இல்லைன்னா அதை இது பண்ண முடியாது. சீசர்களுடைய நிலைமையை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இந்த பகுதிகளில் 13 இருந்து பார்த்துக்கிட்டு வரோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து எவ்வளவு உருக்கமாக பேசி கொண்டிருக்கிறார். ஆனா அவங்களால சில விஷயத்தை அறியவே முடியும். அவங்களுடைய சிந்தனைகளே சரியில்லை. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் வேத சத்தியத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசிட்டு இருக்கிறார். அவர்கள் சில பலவீனமாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுக்குறாரு. நம்மளும் அதை பார்த்துட்டு அப்படியே அதே மாதிரி பலவீனமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க யாருமே கடைசி வரைக்கும் அப்படி இல்லை. ஒன்றும் தெரியாதவங்களா இல்லையே. பெந்தெகோஸ்தே நாளுக்கு பின்பதாக அவர்களுடைய காரியங்களை பாருங்க. பேதுரு எவ்வளவு 2ஆம் அதிகாரத்திலே பாருங்க அவர் எப்படி பிரசங்கம் பண்றாருன்னு வேதத்தை எடுத்து காட்டி, அதே போல இல்லையே. அப்ப வளர்ச்சி கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவை. இதெல்லாம் நம்ம பார்க்கல அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றம் இருக்காது. பாருங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்காது, குடும்ப வாழ்க்கையில இருக்காது, சுவிசேஷம் அறிவிக்கிறதுல, மற்றவங்களுடைய ஆத்மாவை குறிச்சு அக்கறைப்படுறதுல, பிள்ளைகள் எதுலையுமே அக்கறை இருக்காது. ஒரு விக்கிரக வணக்கக்காரன் மாதிரி தான் இருக்க முடியுமே தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. ஞாயிற்றுக்கிழமையான ஆராதனைக்கு வந்துடுறேன், ஆராதனை எனக்கு அப்படியே இது ஓய்வு நாள மேன்மை அப்படின்னு சொல்லி தூங்கிட்டுதா? கேட்டுப்பாரு. ஓய்வு நாளுடைய மேன்மையை நான் அறிந்தேன், கடவுள் பேசினார், என்ன பேசினார்? பேசி இருந்தா நம்முடைய வாழ்க்கை அதுக்கு சார்ந்து இருக்குதான்னு கேள்வி.
அந்த விதமான ஆசையும் எண்ணமும் இருக்கிறதா? நான் அதற்கு ஆயத்தத்தோடு தயாராகிறேனான்னு கேட்கிறேன். இல்லைன்னா ஆண்டவரை நம்ம இழிவுபடுத்தணும். ஆண்டவருடைய அன்பை நாம் காலில் போட்டு மிதிக்கிற மாதிரியான வேலைகளை செய்ய பார்க்கணும். அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. பாருங்க, கடைசியா தம்முடையவர்களுடைய மகிமைப்படுத்தலுக்காக இயேசு கிறிஸ்து ஊக்கத்தோடு ஜெபம் பண்றார். இந்த 4 விஷயங்களும் பாருங்க எவ்வளவு அருமை. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட நம்ம ஜெபிக்கிறோம். சரிங்களா? தீமையிலிருந்து பாதுகாப்பதற்காகவும், நம்முடைய பரிசுத்தத்துல வளர்றதுக்காகவும், விசுவாசிகளுடைய ஐக்கியத்துக்காகவும், இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக, நம்முடைய மகிமைப்படுத்தலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? சரி, இதுல இருந்து ஒரே ஒரு பயன்பாடை நம்ம பார்த்து முடிப்போம் இன்றைக்கு. அருமையான எதிர்காலம் என்று சொல்லி பார்க்க முதல் பயன்பாடு, ஒரு பயன்பாடை மட்டும் பார்ப்போம். அருமையான எதிர்காலம். இது எவ்வளவு ஒரு அருமையான நம்பிக்கைன்னு பாருங்களேன். இந்த உலகத்துல யாருக்கும் இல்லாத நம்பிக்கை. உலக மனிதர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லை. தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக அவங்க மகிமைக்குள் பிரவேசிப்பதாக நினைப்பதில்லை. சிலர் நினைக்கிறார்கள், சில குறுக்கு வழிகள்ல சொர்க்கத்தை அடைவோம் என்று சொல்லி தப்பான எண்ணம் கொள்ளுகிறார்கள். ஆனால் அதுல எல்லாம் கூட அவர்களுக்கு சரியான நம்பிக்கைகள்லாம் இல்லை. அவர்களுக்கு பயமும் திகிலும், பல காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது அப்படிலாம் செஞ்சு பார்க்குறாங்க. மரித்ததற்கு பின்பதாகவும் கூட பலவிதமான பூஜைகள், மற்ற சாங்கியங்களை செய்து பரலோகத்துக்கு எப்படியாவது போய்விடலாம் என்று சொல்லி, இந்த சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிறாங்க. சரிங்களா? ஆனா அப்படி அடைய முடியாது. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு எவ்வளவு மேலான நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்றார். அவர் இருக்கிறன்ற இடத்துல நாமும் அவரோடு கூட இருப்போம், அவருடைய மகிமைக்குள் பிரவேசிப்போம் என்று சொல்லி பார்க்கணும். அது எவ்வளவு ஒரு அருமையான எதிர்காலம்னு பாருங்க. யாருக்கும் கிடைக்காத எதிர்காலம். ஒரு விதத்துல நம்ம மரிக்கிற பொழுது அந்த மகிமைக்குள்ளதான் பிரவேசிக்கிறோம். அதனுடைய முழுமை, இந்த ரட்சிப்பினுடைய செயல்பாட்டின் முழுமை இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நடந்தாலும் மரிக்கிற பொழுதும் அங்க போயிடும், இல்லைங்களா? ஆனா மகிமை அடைதல் இயேசுனுடைய 2ஆம் வருகையில் நடக்குது பார்க்க. ஆனா இது எவ்வளவு மேன்மைன்னு பாருங்க. இந்த எதிர்காலம் எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. இல்ல, இதை குறிச்சு யோவான் சொல்ற ஒரு வசனத்தை வாசிக்கலாமே பாருங்க. யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி சொல்றார். இல்லைங்களா? நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு அழைக்கிறதுனால தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியதுன்னு பார்க்க சொல்றார். நாம இப்போ அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இது எவ்விதமா இருப்போம் என்று சொல்லி இன்னும் வெளிப்படல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஒண்ணு தெரியும், அவர் வெளிப்படும் போது அவர் எப்படி இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து எப்படி அவர் உயிரோடு எழுப்பப்படுத்தவுடைய சரீரம் மர்வமாக்கப்பட்டு இருக்கிறாரோ அதுக்கு ஒப்பாய் நாம் இருப்போம். நம்முடைய சரீரமும் உயிர்த்தளப்பட்டு நம்முடைய ஆத்துமா இணைக்கப்பட்டு சரீரத்தோடு இயேசுவின் வருகையின் போது உயிர்த்தளப்பட்டு நாமும் அவரை போல இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி சொல்றாரு. அது ரொம்ப முக்கியம் பாருங்க, இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள். இப்ப நமக்கு எவ்வளவு ஒரு மகிமையான எதிர்காலம் உண்டு, நமக்கு ஒரு மேலான நம்பிக்கை உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது இன்னைக்கு நாம மரிச்சா தேவனோடு இருப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை கடவுள் அதை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய சரீரங்களும் ஒரு நாள் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டு எழுந்திருக்கும் என்று சொல்லியும் நான் பார்க்கிறேன். இது எவ்வளவு மேன்மையான காரியங்கள். நம்முடைய சரீரங்கள், நமக்கு வேண்டியவர்கள் இறக்கிற பொழுது இந்த சரீரம் ஒரு நாள் மர்வமாக்கப்படும்ன்றத நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு அவங்க பரலோகத்துல ஆத்மாவுக்கு போயிட்டாங்க, ஆண்டவரோட இருக்குதுங்கிறத நம்பிக்கை இருக்கு, இல்லைங்களா? நாமும் ஒரு நாள் அப்படி போவோம், நம்முடைய சரீரங்களும் ஒரு நாள் எழுப்பப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு உண்டா அப்படின்னு கேள்வி.
உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல இந்த விதமான நம்பிக்கையை நீங்க கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு உண்டாயிருந்தா அனுதினமும் அது உங்களை சந்தோஷப்படுத்துது. அது எப்படி உண்டாகிறது? ரசிக்கப்பட்டவங்களுக்கு தான் உண்டாகிறது. அப்ப அந்த நம்பிக்கை உங்களை சந்தோஷப்படுத்துதா? அது சமாதானத்தை கொடுக்குதா? அந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்லன்னு கேட்டுப்பாரு. அது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கல இல்ல அப்படின்னு சொன்னா ரட்சிப்பு மட்டும் சரியானதான்னு பாரு. சரிங்களா? அப்படிப்பட்ட சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு இருக்கும்னு சொன்னா நம்ம எவ்வளவு கவனத்தோடு பாவத்தை அழித்தொழித்து வாழ வேண்டும் என்று சொல்லிப்பார். இல்லைங்களா? இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிற எவனும் தேவன் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அந்த எதிர்கால நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருந்தா இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல ஆண்டவர் எப்படி வாழணும்னு சொல்லி இருக்கிறார். தேவன் சொல்லும் போது உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று சொன்ன மாதிரி இந்த ஜபத்துல நம்ம பார்க்குற மாதிரி பரிசுத்தமாகுதை பத்தி அவனும் ஒவ்வொரு நாளும் பாவத்தை அழித்தொழித்து வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவான்னு சொல்லி பார்க்க கவனத்தோடு அதற்காக போய்கொண்டு இருப்பாங்க. இல்லைங்களா? நான் பலமுறை உதாரணம் ஒன்று சொல்லியிருந்தேன். வெளிநாட்டுல போயிருக்கிற ஒரு மனிதன் இன்னைக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போறாங்களா அந்த மாதிரி போயிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அங்கே இருக்கணும்னு சில வருடங்களுக்கு அக்ரிமெண்ட் பற்றி போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 வருடம் அங்கதான் இருக்கணும்னு சொல்லி இந்த 5 வருட நாட்கள் அவன் எப்படி இருப்பான்? தன்னுடைய நாட்டை எதிர்பார்த்து அங்க இருக்கிற காலங்கள்ல எல்லாம் செய்து கொண்டு இருப்பான். பணம் சம்பாதித்து கொண்டு இருக்கிறான் இல்லைங்களா? அந்த நாட்கள் நிறைவேற அவனுடைய சந்தோஷம் அதிகமாகும். இல்லைங்களா? எப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல நம்முடைய நாட்டுக்கு போய் விடுவோம் அப்படின்னு இல்ல உலகத்தானுக்கிட்ட வயதாக பயம் வரும். தேவ பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. நேரம் நெருங்க அவன் தேவ மகிமைக்குள் பிரவேசிக்க போகிறான். அப்ப இங்க இருக்கிற பொழுதெல்லாம் அந்த நாட்டுக்கே சொந்தமானவன் மாதிரி அவன் வாழ போறது இல்லை. அந்நிய நாட்டுல இருந்தான். நம்ம நாடு இருக்குது, அங்க போக போறோம், அந்த சம்பாரிச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு போக போறோம், அங்கெல்லாம் குடும்பம் இருக்குது. அதேதான் அவனுடைய சிந்தனையா இருக்கும். அங்கதான் போன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு இருப்பான். அவன் அந்நிய நாட்டுல இருக்கிறான். அவனுடைய காலம் முடிந்த உடனேயே அவன் தன் சொந்த நாட்டுக்கு திரும்புவான். இதுபோல இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் நம் பரதேசிகள் என்று சொல்லப்படுது. அதாவது ஒரு நிரந்தரம் இல்லாத உலகத்தில் நாம் இருக்கோம். இல்லைங்களா? அப்போ நம்ம அதை உணர்ந்து ரசிக்கப்பட்டவங்க உணர்ந்தா நம்முடைய நித்திய வீட்டுக்கு நாம் எவ்வளவு வாஞ்சியோடு இருப்போம் என்று சொல்லிப்பாரு. அப்படி அந்த நித்திய வீட்டுக்கு போகிற நம்மளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தேவன் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல அவனும் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். எவ்வளவு கவனத்தோடு கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ்க்கையில வாழ்வோம் அப்படிங்கிறத கேள்வி கேட்டுப்பாரு. எந்த விதமான மகிமையான நம்பிக்கை, அந்த பரலோக நம்பிக்கை, அந்த மகிமையான எதிர்காலத்தை பற்றின சந்தோஷ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதான் பாரு. ஒருவேளை அந்த விதமான புரிதல் இல்லாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். இன்றில இருந்து நம்முடைய வாழ்க்கையில அதை நினைச்சு பார்க்கறதுக்கு பாரு. இல்லைங்களா? அதே போல இன்னும் அதிகமாக பாவத்தை அழித்தொழித்து வாழ்றதுல கவனத்தோடு இருக்கு. கடவுள் மேல அன்பு கூறுறதுலையும் அவர் நமக்கு காட்டியிருக்கிற இரக்கத்திலையும் நம்ம ரொம்ப கவனத்தோடு இருந்து அதுக்கு நன்றி அறிவில் உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டியது அவசியம். இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம செய்வோம். கடவுள் நம்ம நடத்திட்டு